நம்ம டெய்லி பார்க்குற ப்ராடக்டோடைய லோகோவில் ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது. அந்த மீனிங்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். எல்ஜி சிவப்பு நிற வட்டத்தில் எல்ஜி இடம்பெற்றிருக்கும். ஒரு மனிதனுடைய ஃபேஸ் மாதிரி அந்த எல்ஜியோடைய சிம்பிள் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இது அமெரிக்காவில் 20% சேல்ஸ் இடம் பிடிச்சிருக்கு. வேர்ல்டு லெவலில் இது 10 இடத்துக்குள்ளே இருக்குது. எல்ஜியோடைய மீனிங் லைஃப் இஸ் குட். நோக்கியா ஒரு காலத்தில் கொடிகட்டி பிறந்த இந்த நிறுவனம் தற்போது 1% மட்டுமே சேல்ஸ் கொண்டுள்ளது. கனெக்டிங் பீப்புள் ஸ்லோகனை நோக்கியாவுடைய லோகோவில் இடம்பெற்றிருக்கும். பீப்புள் அனைவரையும் கனெக்ட் பண்ணும் விதமாக நோக்கியாவுடைய லோகோவில் கனெக்டிங் பீப்புள் மீனிங் இடம்பெற்றிருக்கும். என்ன துங்கிருச்சு? லினோவா 1984 உருவாக்கப்பட்ட லினோவா கம்பெனி டாப் 10 இடத்துல இருக்குது. இதனுடைய லோகோவை இது வரைக்கும் 12 முறை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தற்போது ப்ரொனன்சியேஷனுக்கு ஏற்ற மாதிரி லினோவா அதுவே அதனுடைய சிம்பிளாக மாற்றி வச்சுருக்காங்க. அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்லை. நாங்கள் ஆண்டாண்டு காலமாக பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம். OnePlus இந்திய சந்தையில் 48% சேல்ஸை கொண்டுள்ளது. ஓப்போவின் ஜாயின்ட் கம்பெனி என அழைக்கப்படுகிறது. ப்ரீமியம் அம்சனுடன் மிட் ரேஞ்சில் கேட்ஜெட்களை வழங்குவதால் பிறரை விட OnePlus என குறிப்பிடும் வகையில் OnePlus எனும் வகையில் லோகோவை ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே சியோமி வேர்ல்டு லெவலில் 6th பிளேஸில் இருக்குது சேல்ஸில். ஆசியாவிலே புகழ்பெற்ற கம்பெனி சியோமி. லோகோ எம்ஐன்னு இருக்குது. எம்ஐனா மீனிங் என்னன்னா மொபைல் இன்டர்நெட்னு சொல்கிறாங்க. ஆனால் அதிகாரப்பூர்வ வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா மிஷன் இம்பாசிபிள்னு இருக்குது. விவோ வேர்ல்டு லெவலில் 5th பிளேஸில் இதனுடைய சேல்ஸ் இருக்குது. நீல நிறத்தில் இதனுடைய லோகோவை உருவாக்கியிருப்பாங்க. இதற்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்வமுள்ள இளைஞர்களுக்காக விவோ மாறும் எனவும் ஸ்டைலான சாதனங்களை உருவாக்கும் என்பதே இதனுடைய மீனிங் ஆகும். ஓப்போ வேர்ல்டு லெவலில் 4th பிளேஸில் இதனுடைய சேல்ஸ் இருக்குது. ஓப்போன்ற பெயரை அதனுடைய லோகோவாக அமைச்சிருக்காங்க. அந்த ஓப்போன்ற நேமில் இருக்கிற 4 எழுத்துக்கள் வட்டமாக தோன்றும். அந்த வட்டத்துக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேமராக்களை குறிக்கிறது. அதே போல் அதனுடைய கேமராக்களும் செல்ஃபிக்கும் வீடியோக்கும் உகந்ததாக அமைஞ்சிருக்கு. தாங்க முடியலையே, தலைவலிக்குதுடா. ஆப்பிள் புகழ்பெற்ற நிறுவனமான இந்த நிறுவனம் பல மாற்றங்களுக்கு பிறகு 1998ஆம் ஆண்டு ஆப்பிள்ன்ற லோகோவை உருவாக்கியிருக்காங்க. முதலில் லோகோ உருவாக்கத்துக்கு ரொனால்டு வெயின் என்பவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவர் ஐசக் நியூட்டன் ஓய்வெடுக்கும் போது ஆப்பிள் மரத்திலிருந்து ஆப்பிள் கீழே விழுந்ததை எண்ணி அவருடைய ஃபோட்டோவே லோகோவாக உருவாக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்காரு. இந்த லோகோ ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ செகண்டாக பார்த்தீங்கன்னா ராஃப் ஜானஃப் என்பவர் லோகோ அமைக்கும் பணியில் ஈடுபடுறாரு. அவர் ஆப்பிள் லோகோவே போட்டலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த ஆப்பிள் லோகோ தக்காளி கூட கம்பேர் பண்ணுவாங்க பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு கடி சுவைக்காக ஒரு கடி மட்டும் கடித்த மாதிரி ஆப்பிள் லோகோவை உருவாக்கியிருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில் ரெயின்போ கலரில் ஆப்பிள் லோகோ உருவாக்குனாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் மூலம் வண்ணம் மாற்றப்பட்டது. உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்லை. நாங்கள் ஆண்டாண்டு காலமாக பரம்பரை அடமொழியோட வாழ்ற. சாம்சங் நீல நிறத்தில் நீள்வட்டத்தில் உள்ளது. இதில் உள்ள நீள்வட்டம் பிரபஞ்சத்தையும் நிறுவனத்தின் நிரந்தர வெற்றியையும் குறிக்கிறது. ஆப்பிள் நிறுவனத்தின் லோகோவில் உள்ள கடித்த பகுதியின் துண்டுதான் இந்த சாம்சங் என்று நகைச்சுவையாக கூறுவதும் உண்டு. அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். நிறுத்துறான்.